தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலம் தொட்டு இக்காலம் விட்டு இனி வரப்போகிற சில காலங்களுக்கும் பாவத்திலும் சாபத்திலும் அழுக்கிலும் புரண்டு மரணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனின் பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி கழுவி பரிசுத்தப்படுத்தி மரணத்திலிருந்து புதிய ஜீவனை ஊற்றுகிற ஜீவ ஊற்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் துணைவியான ஆகாரும் அவளுடைய மகனான இஸ்மவேலையும் ஆபிரகாம் அனுப்பிவிட்ட போது ஆகார் நிர்கதியாக பெயர்சபா வனாந்தரத்தில் தன் மகனை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அங்கு தண்ணீர் தாகத்தினாலே அந்த அவளுடைய மகன் மரிக்கும் தருவாய்க்கு போகிறதை பார்த்து என்ன செய்வதென்று புரியாமல் பித்து பிடித்தவளாய் ஆகார் தத்தளித்து நிற்கையில் நம்முடைய தேவன் அப்பாலைவனத்திலே ஜீவ நீரூற்றை உண்டாக்குகிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21 14-19 வரைக்கும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தேவன் ஜீவ நீரூற்றை உண்டாக்கி வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் அதன் மூலமாக ஆகாரின் குழந்தை உயிர் பெற்றதாக வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்தர மார்க்கமாய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நடத்தி செல்லுகையில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் வாடி வதங்கி முறுமுறுத்த காரியத்தை யாத்ராகமம் 17:3 நாம் வாசிக்கிறோம். ரெவிதீமிலே வந்து அங்கு தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்று அந்த இஸ்ரவேலர் புலம்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் முறுமுறுக்கிறதை மோசே கேட்டு கர்த்தரிடத்திலே பேசின பொழுது கர்த்தர் 17:6 சொல்லுகிறார், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்களுக்கு தண்ணீர் புறப்படும் என்று ஜனங்கள் ஜீவன் தப்புவதற்காக கண்மலையில் இருக்கிற கற்பாறையிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட செய்தார் கர்த்தர். அதன் மூலமாக இஸ்ரவேலர் ஜீவன் பிழைத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல மனோவாவின் வாக்குத்தத்த புதல்வனான சிம்சோனை கொன்று போட பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணின போது சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பினால் குவியலாக 1000 பேரை கொன்றுவிட்டு தானும் தாகத்தினால் மரித்து போவேன் என்று பயந்தபோது நியாயாதிபதிகள் 15:18-19 சொல்லுகிறது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையில் விழ வேண்டுமா என்று அவன் கதறுகிறதை தேவனுடைய செவி கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, பொதுவாக நீரோடைகள், நதிகள், சமுத்திரங்கள் அருகில்தான் நீர் ஊற்றுகளும் நீர் துறவுகளும் உண்டாகும். ஆனால் நம்முடைய தேவன்தான் வனாந்திரத்திலும் பாலைவனத்திலும் பள்ளத்தாக்கிலும் ஜீவ நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம் என் அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாமுடைய துணைவியாராகிய ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலை ஜீவனை பிழைக்க வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஜீவனை பிழைக்க வைத்தார். மட்டுமல்லாமல் சிம்சோனுடைய ஜீவனையும் அவர் பிழைக்க வைத்தார். அவருக்கு யார், எப்படிப்பட்டவர், எந்த மனிதர் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தேவையில்லை. அவருக்கு மரணத்தில் விளிம்பில் தவிக்கிற எந்த மனிதனையும் ஜீவன் தந்து காத்து அவனுக்கு ஜீவனை தருவதே அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் மரணத்தை நோக்கி சத்துருவின் கையில் பிடிபட்டு பாவ சாபத்தில் விழுந்து
நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எந்த மனிதருக்குமே வாழ்வழித்து நித்திய பரலோகத்தை தருகிற ஜீவ ஊற்றாக நம் ஆண்டவர் இருந்து அழைக்கிறார். நாமும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். நாமும் நம்முடைய காரியங்களையும் நம்மை சுற்றி இருக்கிற தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர் தம்முடைய ஜீவ ஊற்றை நம்மீது ஊற்றி நமக்கு எக்காலமும் வாழுகிற ஜீவனை தந்தருளுவாராக. நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஆண்டவரே நீர் ஜீவ ஊற்றாய் வந்திருக்கிறீர். உம்முடைய ஜீவ ஊற்று எங்களுடைய எல்லா அழுக்குகளையும் கழுவி எங்கள் பாவங்களையும் கழுவி எங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.